ஏமா நீ கையை வச்ச இவ்வளவு சீட்டா ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என் அண்ணன் பையனுக்காக சைக்கிள் வாங்கினேன். வாங்கி ஒரு 7 days ஆகிடுச்சு. அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரில. ஏன்னா அவனுக்கும் வேலை இருக்குது, என் அண்ணனுக்கும் எனக்குமே வேலை இருந்துச்சு, அதனால் கொடுக்க முடியல. சரி ஓகே, இப்போ வீட்டை எப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் நாங்களே செட் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் கையெல்லாம் அடிபட்டு ரத்தம்லாம் வர அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் சேர்ந்து செட் பண்ணோம். அப்பா செட் பண்ணிட்டாங்க, பாதி தான் செட் பண்ணாங்க, அந்தளவுக்கு கரெக்டாக செட் பண்ணல. ஸோ செட் பண்ணிவிட்டு அப்படியே நானும் கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனுக்காக அண்ணாவை கூப்பிட்டு வர சொன்னேன். அண்ணா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அண்ணாக்கிட்டேயும் சொல்லலை நான் சைக்கிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைக்கிள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 1300 வந்துச்சு. சூப்பராக இருந்தது உண்மையிலே. எல்லா மெட்டீரியல்லாம் ரொம்ப டைட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே டேமேஜ் இல்லாமல் இருந்தது. ஸோ நான் பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணேன். 7 days மேலே ஆகிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆச்சுன்னா எப்படா ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேமேஜ் ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருந்தது. செட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. நெட்டு போல்டு எதுவுமே கிடையாது. ஸோ மித்ரன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவனுக்கு காமிச்சதுக்கப்புறம் அவன் தூக்கத்துலேருந்து வந்தான். அதனால் வந்து அவனுக்கு சர்ப்ரைஸாக தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து தூக்கம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் அதை காமிச்சோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதிலே தான் இருந்தான். அவன் இறங்கவே இல்லை, அவ்வளோ பிடிச்சிருச்சு அவனுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே என்கிட்ட கேட்டுட்ருப்பான் சைக்கிள் சாக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்கள் அண்ணியும் சொல்லிகிட்டே இருப்பாங்களா. அதனால் அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அப்படி வாங்கி கொடுத்தது தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இப்போ அவன் ஓட்ட பழகிட்டான், ஓட்டுறான் அவனே. எனக்கு பேசிக்காக அந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க மூஞ்சில் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணேன். ஸோ இன்னும் போக போக நிறைய பண்ணலாம். ஸோ ஓகே, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அண்ணா பையனுக்கு இல்லை உங்கள் அக்கா பொண்ணுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவனை ஏபிசிடி எல்லாம் சொன்னேன். அது அழகாக க்யூட்டாக சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். ஏ சொல்லு ஏ பி சி டி இ எஃப் ஜி ஜி சொல்லு ஜி ஹெச் ஐ ஜே சொல்லு ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ 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 சொல்லு ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் சுவர் ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு ஏய் கிளாப் பண்றான் பாரு. பாய் சொல்லு. பாய் பாப்பா. இப்படி பண்ணு மித்து இப்படி பண்ணுவல. இங்க பாரு.